இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது 10 கன்னியர்கள் ஓமையை பற்றி விளக்குகின்றது. இந்த 10 கன்னியர்கள் ஓமை என்பது திருச்சபையை மையப்படுத்தியது. இந்த 10 கன்னியர்கள் என்பது 10 நபர்கள் அல்ல, மாறாக திருச்சபை. ஆக திருச்சபையில் இருக்கின்ற ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதாவது இயேசுனுடைய 2வது வருகை எப்பொழுது நிகழும் என்று தெரியாது, அதற்கான தகுந்த தயாரிப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் விதமாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கின்றது. நமக்கு தெரியும், இன்றைய சமுதாயத்திலே பலவிதமான முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. புதிய புதிய கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகள் மனித வளர்ச்சிக்கு பயனுள்ளவை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பலர் இதில் மூழ்கி போயிருக்கின்றார்கள். ஏனென்றால் கண்டுபிடித்தவர்கள் சிலர், பயனடைகிறவர்கள் பலர். இன்றைக்கு நாம் பல மணி நேரங்களை பிறரின் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். வேலை செய்வதை நான் பொருட்படுத்தவில்லை. அதாவது வேலை செய்வது என்று செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே யூடியூபில் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்ட நேரத்தை செலவிடுவதாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் பல மணி நேரத்தை செலவிடுவதாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பல மணி நேரத்தை செலவிடுவதாக இருக்கலாம். இதுபோன்று சோஷியல் மீடியாக்கள் மூலம் நம்முடைய மனதையும் ஆன்மாவையும் கரைப்படுத்துகின்ற செயலை பல நேரங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆக இந்த நிலையில் உள்ளவர்களை, அதாவது சமூக ஊடகங்கள் அல்லது உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களில் தங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களை 5 கன்னியர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எந்த 5 கன்னியர்கள்? அதாவது 5 கன்னியர்கள் விளக்கை கொண்டு செல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலே எண்ணெய் இல்லை. மணமகன் வருகின்ற பொழுது, அதாவது இயேசு வருகின்ற பொழுது எண்ணெய் இல்லை, தயாரிப்பு நிலையில் இல்லை. இந்த எண்ணெய் என்பது எதை குறிப்பிடுகின்றது என்றால், தூய ஆவியானவரை குறிப்பிடுகின்றது. தூய ஆவியானவரோடு நம்முடைய வாழ்வு ஒன்றித்திருந்தால் நாம் கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் அது குறிப்பிடுகின்றது. பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மனிதர்கள் இன்று பலர் உயிரோடு இருக்கின்றார்களா என்றால் இல்லை. காரணம் என்ன? மனிதர்கள்தான். மனிதர்கள் கடவுளாக முடிவதில்லை. மனிதர்கள் கடவுள் கொடுத்த அந்த மூளையை பயன்படுத்தி பலவற்றை கண்டுபிடிக்கலாம். மனித ஞானம் என்பது கடவுள் ஞானமாக மாறிவிடப் போவதில்லை. மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கடவுளால் ஏற்கனவே மூளையில் சொருகப்பட்டிருக்கின்ற ஒன்று. அதனைத்தான் நாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் ஞானம் என்பது ஆழம் நிறைந்தது. அது எதன் வழியாக நாம் கண்டுகொள்ள முடியும் என்றால், இயேசுவின் வழியாக மட்டுமே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக கடவுள் ஞானஸ்தானம் பெற்றவர்களை மட்டுமே அழைக்கிறாரா என்றால், இயேசு கிறிஸ்து அனைவருக்குமான கடவுள்தான். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியானவரை துணை கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நாமும் தயாரிப்பு நிலையில் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது அவரோடு செல்வதற்கான தயாரிப்பு நிலையில் இருக்கின்றோம். ஆக இந்த ஆண்டவரின் வருகை என்பது எப்படி என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒருவர் இறக்கின்ற பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கு என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் இறக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை சந்திக்கின்றேன். கடவுளுக்கு நேரம் என்பது இல்லை, மனிதனுக்கு நேரம் என்பது இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு நாள் குழந்தையாக இருந்தேன், அதன் பிறகு இளைஞனாக மாறினேன், அப்புறம் வயதாகி கொண்டிருக்கின்றது என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் நாம் முதல் ஆண்டு பிறந்த நாள், 2ஆம் ஆண்டு பிறந்த நாள், 3ஆம் ஆண்டு பிறந்த நாள் என்று நாம் வரிசைப்படுத்தி கொண்டு செல்வோம். காரணம், நேரம் காலம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல. அவர் என்றும் எப்பொழுதும் ஒரே போல் இருப்பவர். அப்படி என்றால் நான் இறக்கின்ற பொழுது நான் கடவுளை சந்திக்கின்றேன். ஆக நான் தயாரிப்பு நிலையில் இருந்தேன் என்றால் என்னுடைய மரணத்தின் பொழுது, மரணத்திற்கு அப்பால் நான் இறைவனை சந்திக்க செல்லுகின்றேன் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, எத்தகைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், பெரிய பெரிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், யாருமே இந்த உலகில் நிலைத்து நிற்கவில்லை. பெரிய அரசாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரணம் என்று ஒன்று உண்டு. ஆனால் மரணத்திற்கு அப்பால் என்ன என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான விடை என்பது, மரணத்திற்கு அப்பால் நாம் இயேசுவை சந்திக்கின்றோம்.
அவர் நம்மை சந்திக்க காத்திருக்கின்றார். ஆக தயாரித்தவர்களாக நாம் அவரை சந்திக்க முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.